உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்க போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். குரு பயிற்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பயிற்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். மகர ராசிக்கு இது கலத்திரஸ்தானமான 7ஆம் இடம். மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகச்சிறப்பான திருப்பு முனையா அமைய போகுது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து உச்சம் பெற போறார். கடந்த 8 ஆண்டுகளா இருந்த பிணைவுகளெல்லாம் உங்களுக்கு நீங்கி ஒரு விசேஷமான அமைப்பு உண்டாகும். ரொம்ப சூப்பரான அமைப்பு என்னன்னா, திருமண யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. நீண்ட காலமா திருமண தடை இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வரன் அமையும். பொருத்தமான நல்ல புரிதல் உள்ள வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு கிடைப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமண முயற்சிகள் நிச்சயம் கைகூடும். வாழ்க்கை துணையோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலையெல்லாம் இப்போ மாறும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் அவங்களால ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நிறைய பேர் நண்பர்களோட இணைந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தொடங்கிறதுக்கு இது சாதகமான காலகட்டம். கூட்டு தொழில நல்ல லாபம் கிடைக்கும். குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால சமுதாயத்துல உங்க அந்தஸ்து உயரும். உங்க முகத்துல ஒரு தெளிவும் பொலிவும் உண்டாகும். நிதானமான முடிவுகள் எடுப்பீங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்கும் குணம் மாறி பொறுமையாவும் நிதானமாகவும் செயல்படுவீங்க. உங்க சிந்தனையில இருந்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு பிறக்கும். தர்ம சிந்தனைகளும் சமுதாயத்துக்கு உதவணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறையும். தலைவலி, முடி உதிர்வு இந்த மாதிரியான தொந்தரவுகள் குறையும். குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்க லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு, சொத்து சேர்க்கை இதெல்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான சக்தியும் சூழ்நிலைகளும் உருவாகும். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி பொருளாதார ரீதியா மேன்மை அடைவீங்க. சுப செலவுகள் உண்டாகும். குடும்ப விசேஷங்களுக்காக செலவுகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டு பயனுள்ள செலவுகளை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இந்த மாதிரியான சுப செய்திகள் வந்து சேரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த தொழில்கள் கூட லாபத்தை நோக்கி நகர துவங்கும். புதிய தொழில் தொடங்க விரும்புபவங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு தாராளமா தொழில் தொடங்கலாம். தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கன்சல்டன்சி, சட்டம், ஆசிரியர் பணியில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அபாரமான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினால, அதே மாதிரி முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமா இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர வழியில அனுகூலமான சூழல் உண்டாகும். இளைய சகோதர ஸ்தானாதிபதி உச்சம் இளைய சகோதர ஸ்தானத்தையே பார்க்கிறார். மூத்த சகோதர ஸ்தானமான 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால இளைய மூத்த சகோதர சகோதரிகள் வகையில, ஜெனரலாவே சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில இந்த காலகட்டத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒருவித புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கண் மற்றும் பல் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் அவசியம் தேவை. செரிமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அவசியம் தேவை. குறிப்பா காரமான உணவுகளை தவிர்த்துக்கிறது, வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தினமும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமா கிடைக்கும். பிள்ளைகளை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது.
இந்த ஆண்டு சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. தினமும் காலையில பூஜை அறையில் அமர்ந்து 108 முறை ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்றது மன வலிமையையும் சிந்தனை தெளிவையும் கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் மற்றும் மஞ்சள் நிற இனிப்புகள், உதாரணத்துக்கு லட்டு, மைசூர் பாக்கு, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு தானமா வழங்குறது சிறப்பு. வசதி குறைந்த மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யறது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். பெரியோர்களின் ஆசை இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை. வீட்டில் இருக்கும் பெரியவங்க, ஆசிரியர்கள் மற்றும் குருமார்கள் கிட்ட ஆசி பெறுவது உங்களுக்கு குறைகளை தீர்க்கும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகுங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.